சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண வருவதால் சிவாலயத்தை தவிர மற்ற ஆலயங்கள் செல்லக்கூடாது என்பது ஐதீகம். பிரதோஷ காலத்தில் நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசித்தல் மிகவும் விசேஷமானது. சனி பிரதோஷ நாளில் சிவனை தரிசிப்பதால் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வமும் கிட்டும். பிரதோஷ நேரத்தில் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் வில்வமாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து படைத்தல் மிகவும் விசேஷமானது. சனி பிரதோஷ நாளில் விரதம் இருத்தல் 1000 சாதாரண தின பிரதோஷ நாளில் விரதம் இருந்த பலன்களை கொடுக்கக்கூடியது. சனி பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன்களை கொடுக்கும். சனி பிரதோஷத்தன்று சிவனையும் சனீஸ்வரனையும் வழிபட்டால் சனியின் கிரக தோஷங்கள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. சனி பிரதோஷத்தில் நந்தியை வழிபடுவதால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகிவிடும். சனி பிரதோஷத்தில் செய்யப்படும் அனைத்து தானங்களும் பல மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியது. பிரதோஷ காலத்தில் ஆழகால விஷம் உண்ட சிவன் சக்தியின் மடியில் சயனிக்கும் கோலத்தையும் சக்தியோடும் முருகனோடும் இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியும் வழிபடுதல் குடும்ப உறவை மேம்படுத்தும்.